இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7வது மாதத்திற்குள் நடத்தி வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேர் வருத்தத்திலே, வேதனையிலே, கண்ணீரிலே, கவலையிலே இருக்கும்போது, இன்னும் சொல்லப்போனால் பாவமாகிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது மனிதன் எப்பொழுது இளைப்பாறுதலை அவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கும்போது அங்கேதான் முதலாவது அவனுக்கு வருத்தம் என்கிற வார்த்தை நாம் வருகிறதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஆதாமை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று சொல்லி நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே எல்லாவிதமான செழிப்புள்ள ஒரு இடத்திலே, ஆசீர்வாதமான ஒரு இடத்திலே, தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்திலே, தேவனோடு கூட உறவாடுகிற பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து ஆதாமோடு கூட பேசுகிற ஒரு இடத்திலே அவனை சிருஷ்டித்து வைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது அவன் ஆண்டவர் விளக்கின விருட்சத்தினுடைய கனியை புசித்தானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் உண்டாயிற்று. இந்த வருத்தமானது எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் இந்த வருத்தமானது உண்டானது என்று சொல்லி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்ட போது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது 7-8 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற மனிதன், அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன விதமான தாழ்ச்சி உண்டாயிருக்கட்டும், மழை குறைவாக இருக்கட்டும், ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் என்பது இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் தாமே உங்களுடைய இலை எப்போதும் பச்சையாக இருக்கும்படியாகவும், நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டதும் அதற்கு வறட்சி என்பதையே அது அறியாது என்று சொல்லி இருக்கிறது. அதே விதமாக இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, அவரிடத்திலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக.